அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரவா மசாலா இட்லி தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ அருமையாக ஜூஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 6 இட்லி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சிறுசாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஓவர் இட்லி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை அப்படின்னா குயிக்காக இந்த இட்லி நம்ம தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கங்க. அந்த வெங்காயத்துடைய கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சியும் பூடையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூடு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதில் 2 தக்காளியை நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்தாலும் நல்லா இருக்காது, முழுசாக சேர்த்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா: 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பாவு பஜ்ஜி மசாலா. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். உங்கள்கிட்ட பாவு பஜ்ஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் ரொம்ப குக் ஆகணும் அவசியம் இல்லை, இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியும் சேர்த்துடலாம். நல்லா அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி நீங்கள் குயிக்காகவும் தயார் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிட்லாம். இந்த மசாலா நல்லா கோட்டிங் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வாசத்துக்கு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரவா இட்லி மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக அதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இன்ஸ்டன்ட் ரவா இட்லி மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரை சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சுட சுட சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.